நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 சிங்கப்பூருக்குள்ளே வந்துட்டு எஸ்பாஸில் எப்படி வர்றது, எஸ்பாஸ்னால் என்ன, அதுக்கு எவ்வளோ சம்பளம் வந்து MOMல இருந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க, கோட்டா பிரச்சனை. கோட்டா நீங்கள் எஸ்பாஸில் வரணும் அப்படின்னாவே ஏஜென்ட் அட்வான்ஸ் கூட வாங்கிடுவாங்க, பணம்லாம் நீங்கள் கட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் கோட்டா பிரச்சனை அப்படின்பாங்க. கோட்டானா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எஸ்பாஸ்னா என்ன, எதனால் வந்து எஸ்பாஸ் வந்து இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெரிய வந்துடும். யார்கிட்டையும் நீங்கள் போய் இதுக்கு மேலே கேட்க வேண்டியதே இருக்காது. அதே மாதிரி எஸ்பாஸில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அதை நீங்கள் ரெகுலராக பார்க்க சிங்கப்பூரை பற்றி தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஈஸியாக ஏமாறாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, சிங்கப்பூருக்குள்ள நம்ம வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் பாசஸ் இருக்குது. ஷிப்யார்டு பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, எஸ்பாஸு, இப்போ NDS பர்மிட்னு ஒன்று வந்திருக்குது, பாஸ், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் பாசஸ் இருக்குது. அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பாஸ் அப்படின்னா பாஸ் அந்த மாதிரி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாஸுக்கு அதிகமான சேலரி சீக்கிரமாக கிடைக்காது. கீழே ஒர்க் பர்மிட் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பர்மிட்ன்றது கொஞ்சம் ஒரு ஜென்ரல் ஒர்க்கர் மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எஸ்பாஸ் அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த எஸ்பாஸுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ்பாஸ் அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த எஸ்பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஆள் எடுக்கிறது ரொம்ப ரேராகவும் ரொம்ப சிரமமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்பாஸுக்கு வந்துட்டு ரூல்ஸ்லாம் நிறையா மாற்றிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான ரூல்ஸு கோட்டா. ஓகேங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. கோட்டானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன், இந்திக்காரங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. அதனால தமிழ்நாட்டில் வந்து இருக்க தமிழர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு டாக் இருக்குது. நம்ம கோபி சுதாகர் இருக்காங்களா, பரிதாபம் கூட, நான் 100 ரூபாய்க்கு, நீ எவ்வளோக்கு வேலை பார்ப்பேன், நான் 100 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? என் தம்பி 50 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான், வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினில் வந்து பேசுகிற மாதிரியெல்லாம் போச்சுல்ல. அதே சுச்சுவேஷன் தான். குறைவான சம்பளத்துக்கு வெளிநாட்டு ஊழியர்கள் கிடைக்கிறதுனால அதிகமான சிங்கப்பூரியர்களை வந்து சில கம்பெனிகள் வந்து வேலைக்கு எடுக்காமல் இருப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த நிலை மாறணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது அந்த கோட்டா. அதை எஸ்பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 லோக்கல் எம்ப்ளாயருக்கு 7 எஸ்பாஸ் எடுக்கலாம் அப்படின்றது. லோக்கல் எம்ப்ளாயர்னா 8 சிங்கப்பூர் சிட்டிசனோ PRO ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 7 வெளிநாட்டு ஊழியர்களை நீங்கள் எஸ்பாஸில் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதே இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் செக்டார் இல்லாமல் அதர் செக்டாருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் 4 லோக்கல் ஒர்க்கர் இருந்தால் ஒரு எஸ்பாஸ் எடுக்க முடியும் மற்ற செக்டாருக்கெல்லாம். ஓகேங்களா? 4 லோக்கல் ஒர்க்கர், 4 சிங்கப்பூரியனுக்கு நீங்கள் வேலை கொடுத்தாதான் ஒரு எஸ்பாஸ் ஒர்க்கரை எடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் கோட்டா அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சர்வீஸ் செக்டாரில் வந்து வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மோஸ்ட்லி நம்ம அதர் செக்டாரில் தான் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ மினி மார்ட்டோ வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு எஸ்பாஸ் ஒர்க்கருக்கு தேவைப்படுது அப்படின்னா 4 பேருக்கு அவர் வந்து சிங்கப்பூரியன்ஸுக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் ஒரே ஒரு எஸ்பாஸ் ஒர்க்கரை எடுக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். 4 சிங்கப்பூரியனுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு CPF அமௌண்ட் போடணும். CPF அப்படின்னா நம்ம இங்கே சொல்லுவோம்ல EF PSIன்னு சொல்லுவோம்ல இந்தியாவில், அது மாதிரி அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும். பே பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒர்க் பண்ணால் தான் ஒரு எஸ்பாஸ் ஒர்க்கரை எடுக்க முடியும். இதுதான் வந்துட்டு இந்த கோட்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஒரு தெளிவான விளக்கத்துக்கு உங்களுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், 8 சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் 8 லோக்கல் ஒர்க்கருக்கு 7 எஸ்பாஸ் ஹோல்டர் எடுக்கலாம். இது சர்வீஸ் செக்டாருக்கு மட்டும்தான். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ் செக்டார் இல்லாமல் அதர் செக்டாருக்கு 4 சிங்கப்பூரியன் ஆர் PR லோக்கல் ஒர்க்கருக்கு ஒரே ஒரு எஸ்பாஸ் ஹோல்டர் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ரூல்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுகளே பார்த்துக்கோங்க. இதனாலே நிறைய பேர் வந்து எஸ்பாஸ் ஹோல்டர் எடுக்கிறத தவிர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 பேருக்கு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது நிறைய பேருக்கு.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவுமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. அது எவ்வளவு அப்படின்றத சொல்கிறேன். இந்த 1ஆம் தேதி இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு $3000 சேலரி இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற செக்டார் எல்லாத்துக்குமே வந்துட்டு $3000 சேலரி இருக்கணும். ஃபைனான்ஸ் சர்வீஸ் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா $3500 சேலரி இருக்கணும். ஓகேங்களா? இதே இது வந்து இந்த செப்டம்பர் 2024 1ஆம் தேதி செப்டம்பர் 2024க்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவல் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை அப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும் சேலரி பார்த்தீங்கன்னா 3150 இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஆல் செக்டார் எக்ஸப்ட் ஃபைனான்சியல் அண்ட் சர்வீஸ் செக்டாரை தவிர 3150 இருக்கணும். இதே இது வந்து ஃபைனான்சியல் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா 3650 இருக்கணும். ஓகேங்களா? இதே இது பார்த்தீங்க அப்படின்னா 2025 1ஆம் தேதி செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 3300 இருக்கணும் மற்ற செக்டாருக்கெல்லாம். ஃபைனான்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா 3800 இருக்கணும். ஓகேங்களா? இந்த டேபிளை வந்து நாங்கள் போடுறேன், பார்த்துக்கங்க நீங்களே. ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு எஸ்பாஸுக்கு ரூல்ஸாக இப்போ இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்றதுனாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாஸில் எடுக்கிறது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்பாஸில் வந்துட்டு என்னோட ஃபேமிலியை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ற சந்தேகமும் இருக்கும். கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சம்பளம் $6000 மேலே இருக்கணும். மந்த்லி சேலரி $6000 மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 6000 சிங்கப்பூர் டாலரை வந்து நீங்கள் இந்திய ரூபாயில் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எஸ்பாஸில் வர முடியும். இப்போ வந்து கம்பெனிகள் வந்து எஸ்பாஸில் எடுக்கிறதுலையோ இல்லை எஸ்பாஸில் இருக்கவங்களுக்கு ரினியூவல் பண்ணுறதுலையோ என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேலரி, இவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோட்டா பிரச்சனை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டே வந்து இத்தனை ஒர்க்கருக்கு வந்து அதாவது 8 லோக்கல் ஒர்க்கருக்கு 7 எஸ்பாஸ் ஒர்க்கர், இது ஒன்லி சர்வீஸ் செக்டாருக்கு மட்டும்தான். 4 சிங்கப்பூரியனுக்கு வேலை கொடுத்தா தான் ஒரு எஸ்பாஸ் ஹோல்டரை எடுக்க முடியும். அப்படின்றப்ப எல்லா கம்பெனிகளுமே வந்து தயங்குறாங்க, எஸ்பாஸ் ஹோல்டரை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அதனால தான் இந்த என்டிஎஸ் பர்மிட் இந்த மாதிரி ஒன்று மாறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த டிபி பாஸ் எதில் கம்மி அமௌண்ட்டில் செலவு இல்லாமல் எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து மாறுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. சின்ன சின்ன கம்பெனிகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அதனால தான் வந்து இந்த எஸ்பாஸ்லாம் வந்துட்டு லேட் ஆகுது. இனிமேல் வந்து கோட்டா பிரச்சனைனா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு எஸ்பாஸோட ரூல்ஸ். 2024 எஸ்பாஸோட ரூல்ஸ் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? இது எம்ஓஎம்ஐ பொறுத்த வரைக்குமே சிங்கப்பூர் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே டக்குன்னு ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக எஸ்பாஸ் இது என்டிஎஸ் பர்மிட்ன்றது வந்திருக்கு. அதுக்கும் நல்ல சேலரி கிடைக்குது. ஸோ வந்துட்டு எஸ்பாஸுக்கு உங்களுக்கு நீங்கள் எஸ்பாஸில் தான் போகணும்னு நினைக்காம கோட்டா பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்லையோ இல்லை ஒர்க் பர்மிட்லையோ பிசிஎம் பர்மிட்லையோ டிஇபி பர்மிட்டு இதில் எல்லாம் கூட போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்துட்டு இ பாஸுக்கு வந்துட்டு இதே மாதிரி எவ்வளோ சேலரி, இந்த கோட்டா என்ன இருக்குது, டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கு எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எஸ்பாஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ஒர்க் பர்மிட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை என்டிஎஸ் பர்மிட் இதில் எந்த ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் லிங்கை நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் நம்ம டெலகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஜாப் வேகன்சியை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு தான் இருக்கும். அதில் நீங்களும் ஒருத்தராக இருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.